Hi trading fam, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.49k subscribers for the trust and support. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Hope you guys have started this Tamil New Year with super duper positivity and divine energy. And last videoல நம்ம Monday to Friday என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருந்துச்சு அப்படின்றத கிளியரா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கான வீடியோல அஃப்கோர்ஸ் இந்த வாரம் முழுக்க என்ன ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம், என்னென்ன ஹர்டல்ஸ் இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றதும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பாக்குறீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு தென் ரியல் ட்ரேட்ஸ் எபிசோட் 1ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ தட் யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி அபவுட் எம்டிஎஃப். அண்ட் இன்னைக்கு நான் ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இஃப் யூ ஆர் யூசிங் சிபிஆர் இன் ஒன் single time frame alone for intraday trading or scalping, then definitely the accuracy is obviously less than 50%. So அந்த intraday levels பர்ஃபெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட என்ட்ரி எக்ஸிட்டை ஓரளவுக்கு கன்விக்ஷனோட பண்ணணும் அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் சேனல் டு டீச் சிபிஆர் ஸ்டப்ஸ் அலாங் வித் லெவல் பேஸ்டு ட்ரேடிங், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எல்லாம். ஸோ அதனால அதை நல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படி மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணிச்சு யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் அக்யூரசி அண்ட் கன்விக்ஷன் டு 70 to 80%. ஸோ இன்னும் ப்ரிசைஸா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு, ஒரு ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஐ எம் யூசிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் ஆல்சோ. அதுவுமே நான் சொல்லியிருப்பேன். பட் மெயினா சிபிஆர் தெரிஞ்சது அப்படின்னாலே ட்ரெண்ட் வந்து 100% உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிடும். தட் இஸ் வை வி ஆர் டீச்சிங் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஃபைன், இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிபிஆர் எப்படி லொக்கேட் ஆயிருக்கு, என்ன மாதிரியான வித்ல இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நமக்கு கைண்ட் ஆஃப் வைட் சிபிஆர் தான் கிடைச்சிருக்கு அப்படின்றது. யூ நோ வெரி வெல், நமக்கு சிபிஆர் வந்து கால்குலேட் பண்றதே வந்து ஓஹெச்எல்சில இருந்து நம்ம கால்குலேட் பண்றதுனால டெஃபினட்டா போன வாரம் நமக்கு நல்ல கேப் அப் மார்க்கெட் அண்ட் நியர்லி R3 R4 50% வரைக்கும் மூவ் ஆனதுனால நம்மளோட மூவ்மெண்ட் இருந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகம்னா கண்டிப்பா அடுத்த வாரம் ஒயிட் சிபிஆர் தான் வரப்போகுது. ஸோ அப்போ ஒயிட் சிபிஆரா இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் லைக் வெரி ஃபார் ஃப்ரம் ஒன் பிவோட் லெவல் டு another pivot level. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், நேரோவா வைடான்னு பார்ப்போம். அதுல நமக்கு தெரிஞ்சிருச்சு இட் இஸ் அ ஒயிட் சிபிஆர். செகண்ட் என்ன பார்ப்போம், டிஸ்டன்ஸ் பார்ப்போம். என்னென்ன டிஸ்டன்ஸ் பார்ப்போம், சிபிஆர் டு R1 previous week high எவ்வளோ இருக்கு அண்ட் பிட்வீன் R1 previous week high எவ்வளோ இருக்கு. எல்லாமே வைடா தான் இருக்கு. ஸோ இதுவும் எதை இன்டிமேட் பண்ணுது, சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் இன்டிமேட் பண்ணுது. ஸோ ஒயிட் சிபிஆரா இருந்தா மோஸ்டா சைட்வேஸா இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலும் சைட்வேஸா தான் இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து வி ஹாவ் டு செக் த டைரக்ஷன். இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ செக் இது வந்து அசெண்டிங்கா டிசெண்டிங்கா. அசெண்டிங், அப்போ அசெண்டிங் சிபிஆரா இருக்கிறச்சே டெஃபினட்டா நமக்கு ஒரு நல்ல அப் மூவ் கிடைக்கிறதுக்கு, அதாவது சைட்வேஸா இருந்தாலும் மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹை அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ சிபிஆரோட லொகேஷன் அண்ட் வித் வச்சு எப்படி இருக்க போகுதுன்றத டிசைட் பண்ணிட்டோம். இப்போ அதை ரீகன்ஃபார்ம் பண்ண போறோம் யூசிங் த கேண்டில் க்ளோஸ். ஸோ மண்டே எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனது சிபிஆருக்கு மேல இப்பதான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ சிபிஆருக்கு உள்ள ஓப்பன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், every level in CPR and R1 previous week high, S1 previous week low will act as an important hurdle, most reactive zone. அப்போ இது சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணுது, அதாவது சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணுதுன்னா டெஃபினட்டா நெக்ஸ்ட் டிசிபி வரைக்கும் போகும்னு தெரியும். டிசிபி பிரேக் ஆகி அது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ஹையர் ப்ராபபிலிட்டி டு கோ ஃபார் ப்ரீவியஸ் வீக் ஹைன்னு தெரியும். அப்போ கேண்டில் சிபிஆருக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு, சிபிஆருக்கு மேல இருக்கிற வரைக்கும் the trend is going to be bullish. இப்போ சைட்வேஸா இருக்கு அசெண்டிங், சாரி ஒயிட் சிபிஆரா இருக்கு அசெண்டிங் சிபிஆரா இருக்கு அப்படிங்கும் போது ஒரு புல் சைட்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டா மோர் தென் 70 to 80% இந்த மாதிரி ஒயிட் சிபிஆர் இருந்தா சைட்வேஸா தான் இருக்கும். அதையும் தாண்டி R1 எனக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் ஒரு அக்ரெஷன் இருக்கும் புல் சைடு. இல்ல S1 பிரேக் ஆகுதுன்னா நமக்கு டவுன் சைட்ல அக்ரெஷன் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷ், சிபிஆர் வைடா இருக்கிறதுனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் சைட்வேஸ் மார்க்கெட் ஆர் வாலடைல் மார்க்கெட். ஓகே, அண்ட் லெவல்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டெய்லி டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கு, எதை பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல மந்த்லி சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் வந்துடுச்சு. இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாசம் நமக்கு ப்ரீவியஸ் மந்த் லோல இருந்து ரிவர்ஸ் ஆகி இட் ஸ்டார்டட்
closing and sitting over monthly CPR. In that case monthly CPR ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் அப்கமிங் டேஸ்லன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ லாங் டேர்ம் ட்ரெண்டும் எப்படி இருக்கு? டேர்ன்ட் புல்லிஷ். ஓகே, லாங் டேர்ம் ட்ரெண்ட் டேர்ன்ட் புல்லிஷ். 1 ஹவர்லயும் சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. இப்போ இந்த மந்த்லி சிபிஆர் ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் 25,000. அதுக்கு மேல அப்படின்னு பார்த்தோம்னா நியர்லி 26,300. ஸோ அந்த 26,400 கிட்ட தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல். அப்போ நெக்ஸ்ட் லெவல்ஸ் எல்லாம் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் 2 times support acted as a resistance. அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இது, அதனால இந்த லெவல். ஸோ இதுதான் இந்த வாரம் நமக்கான லெவல்ஸ். 25,000ல ஒன்று, 26,400ல ஒன்று. இதுதான் நம்மளோட லெவல்ஸ். அண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்ன புல்லிஷ். when you have to think about the bears, எப்போ எனக்கு இந்த மந்த்லி சிபிஆருக்கு கீழே இந்த 3 லைனுக்கும் கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் வந்துட்டு 22,700 கீழே வரும்போது தான் நான் வந்து பேர்ஸை பத்தி திங்க் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு சிபிஆருக்கு கீழே வருதுன்னா மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் வரும்னா S1 ப்ரீவியஸ் வீக் லோவோட 50%. அப்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளியரா தெரியும். வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கா, ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் எங்க இருக்குன்னு வரைஞ்சாச்சு. இப்போ வீக்லி சிபிஆருக்கு உள்ள டிராவல் ஆகுதா, அப்போ எவ்ரி பிவட் லெவல் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். இப்போ வீக்லி சிபிஆரை கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஸ்டாப்பிங் லெவல் இதுதான். அப்போ லெவல்ஸ் பர்ஃபெக்டா இருக்கா டு த அப் சைட் அண்ட் டவுன் சைட். இப்போ ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்கு? புல்லிஷா தான் இருக்கு. 1 hour ட்ரெண்ட் எப்படி இருக்கு? புல்லிஷா தான் இருக்கு. பட் என்ன, ஃபார் த கரண்ட் வீக் we are having wide CPR, so மோஸ்டா சைட்வேஸா இருக்கும். பி கேர்ஃபுல் இன் யுவர் பொசிஷன்ஸ். அவ்வளவுதான். அப்போ வைட் சிபிஆர் 1 ஹவர்ல இருக்கிறச்ச 5 மினிட்ஸ்ல எனக்கு மோஸ்டா ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் கிடைக்கிறது டஃப். இப்போ எந்த அளவுக்கு குயிக்கா நான் ஸ்கேல் பண்ணிட்டு வந்துடணுமோ அந்த அளவுக்கு குயிக்கா நம்ம ஸ்கேல் பண்ணிட்டு வந்துடணும். தட் இஸ் த இன்ஃபரன்ஸ் வாட் நிஃப்டி இஸ் ஷோயிங். Now we'll check பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிபிஆரை செக் பண்ணுவோம். சிபிஆர் வந்துட்டு வைடு சிபிஆர் அண்ட் செகண்ட் வந்து டிஸ்டன்ஸ் பார்ப்போம். வைடு தான், ஏன்னா சிபிஆர் டு R1 அதிகம், R1 பிட்வீன் சிபிஆர் R1 சாரி ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் R1 அதிகம். ஸோ வைட். அண்ட் தேர்ட் நம்ம அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு பார்ப்போம். அசெண்டிங். ஸோ எனக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்குமா சைட்வேஸா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சைட்வேஸ். ஸோ இப்போ டைரக்ஷன் எந்த சைட்ல இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா புல்லிஷ். ஸோ தட் இஸ் வாட் இட் ஷோஸ், வீக் புல்லிஷ். ஏன்னா சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆகி நியர்லி ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் போனதுனால 1 ஹவரோட ட்ரெண்ட் வீக் புல்லிஷ்ல இருக்கு. அது R1 எல்லாம் தாண்டி போனாதான் ஸ்ட்ராங் புல்லிஷா இருக்கும். அதே கான்செப்ட் தான் நிஃப்டியில என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ நமக்கு நம்மளோட ட்ரெண்ட் பேங்க் நிஃப்டிலையும் bullish, but you can expect a sideways market. ஸோ அதே மாதிரி டெய்லி சார்ட்ல நான் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். சேம் திங், சிபிஆருக்கு மேல வந்துடுச்சு. நவ் சிபிஆர் இஸ் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட். பாஸ்ட் ஒரு 4 days-ஆ சிபிஆர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ சிபிஆருக்கு மேல வந்ததுனால நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராபப்ளி 57,700, நியர்லி 58,000. அதையும் தாண்டினா 60,000. இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஸ்டாப்பிங் லெவல். இப்போ 58,000ல ஒன்று, 60,000ல ஒன்று ஸ்டாப்பிங் லெவல் இருக்கு. அதுவுமே நம்ம ப்ரீவியஸ் லெவல்ஸ் வச்சுதான். மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கனால இது, அண்ட் இது மல்டிபிள் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கிறதுனால இந்த ஜோன். ஸோ இதனால இந்த 2 ஜோன் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ லாங் டேர்ம் ட்ரெண்டும் என்ன, அன்டில் அண்ட் அன்லஸ் இட் பிரேக்ஸ் மந்த்லி சிபிஆர் பிலோ டவுன் சைட் 51,800 கீழே வந்தாதான் we have to worry about the pairs. Until then the trend is going to be bullish. நிஃப்டி மாதிரியே நமக்கு லாங் டேர்ம் ட்ரெண்டும் புல்லிஷ், 1 hour ட்ரெண்டும் புல்லிஷ். அப்போ சிபிஆருக்குள்ள டிராவல் ஆகுதுன்னா எவ்ரி பிவட் லெவல் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். அப்போ அதுக்குள்ள அந்த லெவல்ஸ்குள்ள யூ ஹேவ் டு டூ த ஸ்கேல்பிங் இன் 5 minutes. இல்லை எனக்கு இதுக்கு கீழே பிரேக் ஆறது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் இஸ் திஸ். எல்லாமே கிளியரா இருக்கா? ஸோ எனக்கு ஒரு கிளியரான ட்ரெண்ட் வந்து புல் சைட் அப்படின்னு தெரியும் போது புல் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா பை யூசிங் ஆர் லெவல்ஸ், பிவட் லெவல்ஸ், யூ கேன் ட்ரேட் பீஸ்ஃபுல்லி. If in case all of a sudden because of any other global chaos, if market is moving on opposite direction also, fine, ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதுக்கும் லெவல்ஸ் ரெடியா இருக்கு. அப்போ அதுக்கு என்ன மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணணும், எதுக்கு லெவல்ஸ் வந்துட்டு என்னென்ன லெவல்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ
நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஸ்கஸ் பண்ற ரியல் ட்ரேட் எபிசோட்ஸையும் நீங்க பார்த்துட்டே வரீங்கன்னா இப்போ நான் எதை பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றது கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அது அப்படியே நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல பாக்குறச்ச டெஃபினெட்லி யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ். அதுக்காக தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான லெவல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன் கேஸ் ஆஃப் லைக் எனி அதர் குவைரிஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டூ வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு நான் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஃபைன். அண்ட் ஃபார் திஸ் தமிழ் நியூ இயர் only for our YouTube subscribers we are providing few discounts for courses. ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் எக்ஸப்ட் வெபினார் இல்லாமல் கோர்சஸ் வந்துட்டு நீங்கள் எது எடுக்கிறீங்க அப்படின்னாலும் யூ கேன் அவைல் த டிஸ்கவுண்ட். அதுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக ஒரு கூப்பன் கோட் ஷேர் பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணி யூ கேன் அவைல் த கோர்சஸ். அண்ட் திஸ் டிஸ்கவுண்ட் இஸ் அவைலபிள் ஒன்லி டுடே. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டூ ஷேர் இட் வித் யுவர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. We'll see you on the next video. Until then, bye. Take care. Happy trading.